துனியா ஆட்ஸ், எஸ்இஓ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா, இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் உள்ளிட்டவைகளுக்கு கீழ்காணும் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான சேவையை குறைஞ்ச செலவில் செய்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பில் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நாம இந்த வீடியோ பதிவில் 2025 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சேனல் முழுக்க முழுக்க வாக்கிய பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ண சேனல் ஆகும். இன்கேஸ் நீங்கள் திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம். வருகின்ற மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சியானது நடைபெற இருக்குங்க. அன்னைக்கு குரு பகவான் ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைய போறாரு. ராகு பகவான் மே 18ஆம் தேதி மீனத்துல இருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியில இருந்து சிம்ம ராசிக்கும் பெயர்ச்சி அடைய போறாங்க. இதனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்க. உங்க ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், என்ன மாதிரியா இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நாம சற்று விலாவாரியா பார்ப்போம். சூரிய பகவான் அதிபதியா கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு பல்வேறு விதமான நன்மைகளும் அதனை தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களும் நடைபெற உள்ளன. சனி பகவான் இந்த ஆண்டு முழுக்க உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்க உள்ளார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தின் மீது விழுகின்றது. குரு பகவான் இந்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள குரு பெயர்ச்சியை தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்து 11ஆம் இடமான மிதுனத்திற்கு பெயர்ச்சி அடைய உள்ளார். அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடங்களின் மீது விழுகின்றது. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும், கேது பகவான் உங்கள் ராசிக்கும் பெயர்ச்சி அடைய உள்ளனர். ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் கும்ப ராசியில் சேர்ந்து இருக்க உள்ளனர். இருப்பினும் அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே குரு பகவானின் பார்வையால் தீர்க்கப்பட உள்ளது. சுருக்கமா சொல்லணும்னா 100க்கு 80% உங்க ராசிக்கு நன்மைகள் தாங்க நடக்க போகுது. நீங்க உங்க வாழ்க்கை துணையோட தேவையற்ற வாக்குவாதங்கள், வீண் விவாதங்கள், சண்டை சச்சரவுகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. அடுத்ததா அவங்களோட உடல் நலத்துல கவனம் செலுத்துங்க. தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை தவிர்க்கிறது, தேவையற்ற செலவுகளை குறைக்கிறது உள்ளிட்டவைகள் மூலமா உங்கள் உடல்நிலை மேம்பட ஆரம்பிக்கும். அத்தோடு உங்கள் வாழ்க்கை துணையின் உடல்நிலையும் நல்ல விதத்துல மேம்பாடு அடைய ஆரம்பிக்கும். எனவே சாப்பாடு மற்றும் அது சார்ந்த பழக்க வழக்கங்கள்ல கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. கடன் பிரச்சனைகளால துவண்டு போய் இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கடனை கட்டி அதன் மூலமா ஏற்பட்ட பிரச்சனைகள் மற்றும் கஷ்டங்கள்ல இருந்து வெளிவர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதுங்க. கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துடும். ஊரார் பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளான உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பாதிப்புகள் குறைவா இருக்கும். மேலும் தாய் தந்தை மூலமா உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள், பங்கு, பணம் உள்ளிட்டவை இனி வந்து சேரும். குருவோட பார்வையில சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தேவையற்ற சகவாசங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. குறிப்பா தகாத பழக்க வழக்கங்கள் மற்றும் மறைமுக உறவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. அவ்வாறு ஈடுபட்டா உங்களுக்கு தான் அசிங்கம் வந்து சேரும். அதனை தொடர்ந்து நீங்க திரும்பவும் மாறி புது மனுஷனா வாழ்க்கைய துவங்க வேண்டிய சூழலுக்கும் தள்ளப்படுவீங்க. அதனால தான் நாம இப்போ உங்களுக்கு சொல்றோம். எனவே நீங்க உங்களை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது கடமையாகுது. அடுத்ததா ராகு கேது 7 மற்றும் ஜென்மத்தில் இருக்கிறது உங்களுக்கு நன்மையா அப்படின்னு கேட்டா ஒரு விதத்துல நன்மைனே சொல்லலாம். ஏன்னா ஜென்மத்தில் கேது இருந்தா கூட மகம் நட்சத்திரம் இருக்கிறதன் காரணமா அது அவருடைய சொந்த நட்சத்திரமா இருக்கிறதாலையும் கூட உங்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவுகளையும் கஷ்டங்களையும் தரப்போறது கிடையாது. அதே சமயம் ராகு பகவான் உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருந்தாலும் குரு பார்வையில இருக்கிறது உங்களுக்கு திருப்தியை தருங்க. பிரச்சனைகள் நிறைய வந்து நீங்க அல்லல் பட்டுக்கிட்டும் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையிலையும் இருக்கீங்க. அந்த நிலைமை இப்போ மாறும். உங்களால் அடுத்து என்ன செய்ய முடியும் அப்படின்றத தெரிஞ்சு முடிவெடுக்கவும் செய்வீங்க.
எல்லாம் நல்ல விதத்துல போக ஆரம்பிக்கும். பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. அதனால நீங்க கவலையை விடுங்க. தேவையற்ற யோசனைகளையும் விடுவது ரொம்ப நல்லது. உடல் வலிமையும் கூட ஆரம்பிக்கும், மன வலிமையும் கூட ஆரம்பிக்கும். இருப்பினும் அகலக்கால் வைக்காம ரொம்பவும் ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா உங்க வாழ்க்கைய சந்தோஷமா நகர்த்த பாருங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது, யாருக்கும் ஜாமீன் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சிகளில் ஈடுபாடு காட்ட வேண்டாம். பெரிய அளவுலையும் முதலீடுகள் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர் விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார விருத்தி உள்ளிட்டவைகளை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. அவை எல்லாமே மே மாசத்திற்கு அப்புறம் கைகூட ஆரம்பிக்கும். ஒன் சைடா இருந்த காதல் இந்த முறை மே மாதத்திற்கு அப்புறம் முயற்சி செய்தால் கட்டாயம் அது டபுள் சைடும் ஓகே ஆகிரும். காதல் திருமணமா கைகூடும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியமும் உண்டாகும். தாயின் உடல் நலத்திலையும் தந்தையின் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்துங்க. பணவரவுக்கு இந்த காலகட்டத்தில் குறை இருக்காதுங்க. வீட்டில் மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் சுபகாரியத்திற்கும் மங்கள நிகழ்வுகளுக்கும் எந்த குறையும் இருக்காது. அதே சமயம் உங்கள் தாய் தந்தையை கவனமா பார்த்துக்கிறது உங்களோட கடமையும் கூட. எனவே சற்று அவங்களோட விஷயங்கள்ல கவனமாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் இருக்கிறது தான் என்னைய கேட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்லுவேன். உங்கள் லைஃப் பார்ட்னர், அதாவது வாழ்க்கை துணை வழி உறவினர்களால ஆதாயமும் ஏற்படும். எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு சிறப்பான காலகட்டமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது மே மாசம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில அசௌகரியங்களை ஏற்படுத்தலாம். ஆனா தெய்வாதீனமா குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா தான் ராகு பெயர்ச்சி நடக்கிறதால பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வர ஆரம்பிக்கும். ஆன்மீகம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். கனவுல ஒரு சிலர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை பார்ப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். புனித காரியங்கள், கும்பாபிஷேகம், தீர்த்த யாத்திரை, கோயிலுக்கு போயிட்டு வர்றது, தான தர்மம் செய்யறது உள்ளிட்டவைகளில் மனசு ஈடுபட ஆரம்பிக்கும். தேவையற்ற வாக்குவாதங்களை நீங்களாகவே குறைச்சிக்க ஆரம்பிப்பீங்க. மனசுல ஒருவித சஞ்சலமும் கவலையும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குங்க. ஜென்மத்துல கேது இருக்கிறது ஒரு விதத்துல உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டே இருந்தாலும் வாழ்க்கையில் நடக்கின்ற பல்வேறு நன்மைகளும் அதிரடி முன்னேற்றங்களும் உங்களை அந்த அதிருப்தி மனநிலையில இருக்கிறதையே மறக்க வைக்கிற அளவுக்கு உங்களை நகர்த்திக்கிட்டே போகும். காலம் உங்களுக்கு சாதகமா கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சு இருக்கு. இந்த ஆண்டு சிம்மராசிக்கு நன்மைகள் தான் பெரும்பாலும் நடக்க போகுது. 2 பாவ கிரகங்கள் ஒரு சுபரின் பார்வையில இருக்கிறது. சுபர் உபஜய ஸ்தானமான மிதுனத்துக்கு வர்றது உங்களுக்கு ஒரு ஆறுதல் அளிக்கும் விஷயம்னே சொல்லலாம். குழந்தைகள் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். விரும்பிய கல்வி உங்க குழந்தைக்கும் நல்ல விதத்துல அமையும். உயர்கல்வி படிக்கின்ற சிம்ம ராசியினருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பும் அமையும். அண்டை அயலார அனுசரிச்சு போவீங்க. விரும்பிய வீடு மாற்றம், இடமாற்றம் உள்ளிட்டவையும் அமையும். 100க்கு 80% சிம்ம ராசியினருக்கு நன்மைகள் தாங்க நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட பெருமாள் வழிபாடு நன்மைகளை சேர்க்கும். நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. Subscribe, like, comment, and share.